வெல்கம் டு டீ பிரேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சு, அது எப்படி அழிய போகுது, அது அழிஞ்சால் இந்தியாவுக்கு என்னென்ன ஆபத்துகள் வரப்போகுது, இதுதான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, ஹிமாலயாஸ் முதல்ல எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, அந்த காலத்தில் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட், யூரோஷியன் பிளேட் ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா இருக்குங்களா, அந்த பிளேட்டும் இப்போ இருக்கிற யூரோப் அந்த பிளேட்டும் இந்தியாவுக்கு மேலே இருக்குங்களா, அந்த பிளேட்டும் ஒன்றுக்கு ஒன்று மோதிக்குது. இதான் இந்தியன் பிளேட்டு, இதான் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு. ஒன்றுக்கு ஒன்று மோதும் என்ன ஆகுது, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷரில் ஒன்றுக்கு ஒன்று மோதும் என்ன ஆகுது, ஒன்று மேலே போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு மலை ஃபார்ம் ஆகுது. அந்த மலை தான் ஹிமாலயாஸ். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் இன்னும் மோதிக்கிட்டே இருக்கா, இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கான்னா, ஆமாம், ஹிமாலயாஸ் நாளுக்கு நாள் செகண்ட் ஹிமாலயாஸ் இன்னும் ஹைட் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்படி ஹைட் ஆகிறதுனால நமக்கு எதாவது நன்மை இருக்கா அப்படின்னா, நமக்கு அது ஹைட் ஆகிறதுனால எந்த நன்மையும் இல்லை, ஆனால் பெரிய ஆபத்து தான் இருக்குது. என்ன சார் ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஹைட் ஆகிட்டே இருக்குங்களா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு கையை மோதிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே போயிட்டே இருக்கு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுதான் உடச்சிக்கும் இல்லைங்களா. ஸோ அது நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஹிமாலயாஸ் இன்னும் வளர உடச்சிக்கும். அப்படி உடச்சிக்கிட்டால் என்ன ஆகும்னா, பெரிய ஒரு எர்த்குவேக் ஒன்று க்ரியேட் ஆகும். எந்த பவுண்ட்ரியில் சார்னா, ஹிமாலயன் இருக்கிற எல்லா பவுண்ட்ரிலையும் பெரிய எர்த்குவேக் ஒன்று க்ரியேட் ஆகும். அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லா லேண்ட் ஃபார்மையும் அது அழிச்சிரும். அப்படின்னா அங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்க நிறைய ரிவர்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரே மாறும், அது போகிற பாதையே மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ இருக்கிற கங்காவோட பிளைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் எல்லாமே வந்து இடம் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா மாதிரியே இருக்காது. அதுதான் நான் சொன்னேன், ஒரு பெரிய ஆபத்து ஒன்று அதனால் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த விஷயம், இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹிமாலயாஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஹிமாலயாஸில் அதாவது கடலில் காணப்படுற மீன்கள் வகையில் எடுக்கிறாங்க. எப்படி சார் அது கிடைக்கும் அப்படின்னா, உள்ளே நல்லா நோண்டி பார்த்தா உள்ளே இருக்குது, மீன்லாம் இருக்குது, அது கடலில் மட்டும்தான் வாழுன்றாங்க. எப்படி சார் அது அங்கே போச்சு அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன 2 லேண்ட் ஃபார்மும் மோதிக்குதுன்ட்டு, அப்போ நடுவில் என்ன இருந்திருக்கோன்னா கடல் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த கடல் தான் இப்போ மலையாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த மீன்கள் இன்னமும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ஒரு மீனையும் அங்கே எடுத்துருக்குறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு, இங்கே ஒரு கடல் இருந்திருக்கோ, அதுதான் மலையாக ஃபார்ம் ஆகிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நிறைய தியரிஸ் ஜாகிரஃபியில் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய தியரிஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவோட லேண்ட் ஃபார்ம் டோட்டலாக மாறிடும். இப்போது ஹிமாலயாஸ் நமக்கு எப்படிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நிறைய வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமான 2 வகை நான் சொல்லணும்னா, நம்ம கிளைமேட் வைஸில் 2 வகை நான் சொல்லணும்னா, ஒன்று நமக்கு குளிர் வராமல் தடுக்குது. எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, ஹிமாலயாவுக்கு அப்படியே மேலே அந்த பக்கம் நார்த் சைடு பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ந்த காற்று ஒன்று வரும். அது இந்தியாவுக்கு வராமல் தடுத்து அந்த பக்கமே நிறுத்திக்குது. ஒரு பேரியராக அது ஆக்ட் ஆகுது. அதனால் இந்தியாவுக்கு பெரிய குளிர் இல்லாமல் நம்மளை பாதுகாக்குது. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா, மான்சூன். இந்தியா மேஜர்லி டிபெண்ட் ஆன் மான்சூன். நமக்கு மான்சூன் ரெயின் மட்டும்தான் இல்லைங்களா. கன்வென்ஷனல் ரெயின் அப்பப்போ வந்தாலும் நம்ம மேஜராக டிபெண்ட் ஆகிருக்குது மான்சூன். ஸோ 2 மான்சூன் இருக்குது, சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது தெரியுமா, அதாவது கேரளா பக்கம்லாம் மழை வரும் தெரியுமா, அந்த பக்கம் இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்தியா, இந்த பக்கம் வருது, இதுதான் சவுத் வெஸ்ட், இந்த பக்கம் வருதுன்னா அப்படியே வந்து என்ன ஆகுது, ஹிமாலயாவில் முட்டி மழை வருது. அந்த மேகங்கள் போய் ஹிமாலயாவில் முட்டி மழை வருது. அதே மாதிரி அந்த மேகங்கள் இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் முட்டி கேரளாவுக்கு மழை வருது. ஸோ இதுதான் 2 வழி. ஸோ ஹிமாலயாஸ் வந்து இந்தியாவுக்கு மழை வர்றதுக்கு பெரிய முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. ஓகேங்களா. சப்போஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேகங்கள் அப்படியே இந்தியாவை கடந்து போயிடும். ஸோ மழை இந்தியாவுக்கு குறையும். ஸோ வெல்த் இந்தியாவுக்கு குறையும். முக்கியமாக அஃபெக்ட் ஆக போகிறது நார்த் இந்தியா தான். நமக்கு சவுத்தில் வந்து பெரிய பிரச்சனை இல்லைனா கூட கண்டிப்பாக நார்த் இந்தியா பெரிய லெவலில், இப்போ இருக்கிறது ரொம்ப பெரிய லெவலில் நார்த் இந்தியா இதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஹிமாலயா பற்றியான சின்ன தகவல் நம்ம தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்டர்வியூ லிங்க் இருக்குது, மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம எஸ்எஸ்சிக்கும் வீடியோ கோர்ஸ் கூடிய சீக்கிரம் இன்னும் 2-3 டேஸில் கொண்டு வந்துடும். எஸ்எஸ்சி பிடிஎஃப் கோர்ஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கும் கீழே போயிட்டுருக்கு. ஸோ யார் எந்தெந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ கீழே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். நம்ம எக்ஸாம் படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. யார் ஒன்றா இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு தான் ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.